இந்த சோம்பேறி பாருங்கள், களத்தில் கையை வைப்பான், திரும்ப அவன் சாப்பிட மாட்டான். இன்னொரு இடத்துல பார்த்தோம்ல, சோம்பேறி வேட்டையாடுனதை கூட என்ன செய்ய மாட்டான், சமைத்து சாப்பிட மாட்டானா சோம்பேறி. அவனுக்கு விருப்பமானது அவன் பாருங்கள், அவன் நிறைய வேலை செய்வான், திறமை இருக்கும், வேலை செய்வான், எந்த வேலையுமே நிறைவு செய்ய மாட்டான். அதுதான் அவனுடைய அர்த்தம். சோம்பேறி ஆரம்பித்த எந்த வேலையும் அவன் அதை பூர்த்தியாகி செய்து முடிக்க மாட்டான். துன்மார்க்க நிறைய வேலையை செய்யணும்னு நினைப்பான், நிறைய விஷயம் அவனுக்கு தெரியும், ஆனால் அவன் என்ன செய்ய மாட்டான், அவன் வேலையை முடிக்க மாட்டான். நம்ம வேலையை பூர்த்தி செய்கிறவர்களாக இருக்க உதவி செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் அதிகாரம் 19. ஒரு முட்டாளாக இருந்து பிறரை ஏமாற்றி பொய் சொல்லுகிறவனாக இருப்பதை விட ஏழையாகவும் நேர்மையானவனும் இருப்பது நல்லது. மாறுபாடான உதடுள்ள மூடனை பார்க்கிறோம், உத்தமமாய் நடக்கிற தரித்திரனே வாசி. காசு பணம் இல்லைனாலும் பரவாயில்ல பிரதர், உத்தமமாய் நடக்குது. அடுத்து சொல்கிறார், ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதில்லை, ஆத்மா அறிவோடு இருக்கணும். கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். ஏதாவது அவசரமாக செய்யாதீங்க சொல்கிறாங்களே, பதறின காரியம் சிதறி போயிடும். பதறாதீங்க, அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க, மெதுவாக போங்க. எதையுமே கற்றுக்கொண்டு, எதையுமே புரிந்து கொண்டு, எதையுமே ஆலோசித்து நிதானமாய் நடவுங்கள். அதுதான் நீதிமானின் பாதை. துன்மார்க்கன் அவன் என்ன செய்யறான்னா, மதியினான் வழி தாறுமாறாக்கும். அவன் கர்த்தர் மேலே பழிய போடுவான். துன்மார்க்கன் கர்த்தர் மேலே பழிய போடுவான். அவர் தான் இதுக்கெல்லாம் காரணம். அதுதான். ஏன்னா அவன் முட்டாள்தனமாக நடந்துக்குவான், கடைசியில் கர்த்தர் மேலே பழிய போடுவான். அப்படி இருக்கக்கூடாது. 4வது வசனம், செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும். பணம் இருந்தால் நிறைய சிநேகிதர்கள் வருவாங்க. ஆனால் தரித்திரம், பணம் இல்லைன்னா இருக்கிறவனும் நம்மளை விட்டு போயிடுவான். ஆமாம், போயிடுவான். இருக்கட்டும், இது உண்மையான நண்பர்கள் அல்ல. அதான் ஒருத்தர் சொல்கிறார்ல, நமக்கு துன்பம் வரும்போது, நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, நமக்கு ஒரு பணம் இல்லாமல் போகும்போது, ஆமாம் ஸ்தோத்திரம், நம்ம என்ன செய்யணும்னா உண்மையான நண்பர்கள் யாருன்னு அப்போ தான் கண்டுபிடிக்க முடியுமா. நம்ம கஷ்டப்படும் போது உண்மையான நண்பர்கள் யார், நம்ம வேதனைப்படும் போது, நமக்கு ஒரு துன்பம் வரும்போது, அந்த நேரத்தில் நமக்கு உண்மையான நண்பர்கள் நமக்காக ஆதங்கப்படுவாங்க, நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. பொய்யான நண்பர்கள் சந்தோஷப்படுவாங்க. போகட்டும். 5வது, பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்ப மாட்டான். அந்த துன்மார்க்கன் பொய்களை பேசுகிறவனு தப்பி போக மாட்டான். அவனுக்கு எங்கேயா கர்த்தர் அங்கே அவனுக்கு ஒரு தண்டனை வச்சுருப்பார். பிரபுவின் தயை அநேகர் வருந்தி கேட்பாங்க, கொடை கொடுக்குறவனுக்கு எவனும் சிநேகிதன். நீங்கள் எப்பவுமே கொடுக்குறவங்களாகவே இருங்க. கொஞ்சமாக இருந்தாலும் கொடுக்குறதா இருங்க. சில நேரங்களில் பாருங்கள், நல்ல வசதி உள்ளவங்க வீட்டில் நிறைய சொந்தக்காரங்க இருந்தாலும், வசதி உள்ள சொந்தக்காரங்களை காட்டிலும் வசதி குறைவாக இருக்கிற அவங்கள ரொம்ப நிறைய பேர் அவங்க சார்ந்து கொண்டு பார்க்குறோம். ஏன்னா வசதி குறைவு, ஆனால் அவங்க மனசு பெருசு.
அவங்களுக்கு இருக்கிறது கொஞ்சம், ஆனால் அவங்க நல்லா கொடுக்குறாங்க, நல்லா கொடுப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட பிரபுன்னு இருக்காங்க, ஆனால் அவங்கள்ட்ட பலரும் போவாங்க, கேட்டு பார்ப்பாங்க, வருந்தி கேட்பாங்க, ஆனாலும் கிடைக்காம போயிடும். ஆனால் நீங்களும் கொடுக்குறவங்களா இருங்க. தரித்திரரை அவன் சகோதரர் எல்லாரும் பயப்பாங்க, சகோதரர்களும் தரித்திரனை பயப்பாங்க, அவன் சிநேகிதர்கள் அவனுக்கு தூரம் ஆவாங்க. கவலைப்படாதீங்க, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். இப்போ இந்த மாதிரி சூழலில் யார் நமக்கு என்ன வேணும்னா ஞானம் வேணும். நம்ம ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அதுதான் நமக்கு சிநேகிதர். இதெல்லாம் அந்த ஆரம்பத்திலேருந்தே வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஞானம் நமக்கு சிநேகிதராக இருக்கணும், ஞானம் நமக்கு சொந்தமாக இருக்கணும். ஞானத்தை பற்றிக்கொள். ஆத்மாவிஸ்னே புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். அப்போ நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், நீதியாய் நடங்கள், உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது சொல்கிறார் தாவீது சொல்கிறார். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது. ஆமென், ஸ்தோத்திரம். நான் எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை நான் பெற்றுக்கொள்வேன். 9ஆம் வசனம், பொய் சாட்சிக்காரன் ஆக்கினை தப்ப மாட்டான். பொய்களை பேசுகிறான். துன்மார்க்கன் பொய் பேசியே காரியத்தை சாதிச்சுட்டு இருக்கிறான், பொய் பேசிகிட்டே இருக்கிறான். இந்த துன்மார்க்கனுக்கு செல்வம் தகாது. அவனுக்கு ஒரு வேளை பொருள் வந்துச்சுன்னாலும், அவனுக்கு ஒரு வேளை வசதியும் ஐஸ்வர்யம் வந்தாலும் அது அவனுக்கு நிலைச்சி நிற்காது. அவன் தன்னை விட பெருமையான ஆட்களுக்கு என்ன செய்யறான்? அவனுக்கு ஒரு அதிகாரம் கிடச்சிதுன்னா, அவனுக்கு ஒரு பவர் கிடச்சிதுன்னா, அவனுக்கு ஒரு பொறுப்பு கிடச்சிதுன்னா, அவனுக்கு ஒரு தலைமைத்துவத்தை கிடச்சிதுன்னா, அவன் எல்லாரையும் என்ன செய்வான்னா, அவன் எல்லாரையுமே அவன் சரியாய் நடத்த மாட்டான். அது அவனுக்கு தகாதான். அப்போ என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, துன்மார்க்கனுக்கு அதிகாரத்தை கொடுத்தா, நம்ம ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், துன்மார்க்கர்கள் உயர்த்தப்பட்டிருக்கும் போது சண்டாளர்கள் அவன் சுற்றி திரிவார்கள்னு. அப்போ துன்மார்க்கன் உயர்த்தப்படும் போது சண்டாளர்கள் தான் ஆகி போயிடும். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென், ஸ்தோத்திரம். அதனால் ஒருவர் தலைமைத்துவத்துக்கு நீங்கள் ஒரு ஆளை ஏற்படுத்தி பண்ணும்போது ஞானவான்களை, நீதிமான்களை தலைமைத்துவத்தில் கொண்டு வர கர்த்தர் கிருபை தருவாராக. 11, மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். விவேகம்னா ஞானம். கோபத்தை அடக்குமா, ஒரு நல்லா பேசி அவன் பொறுமையை கொடுப்பானா. குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. நம்ம மன்னிக்கிற நீதிமான் மன்னிப்பான். ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமானம். அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல இருக்கும். ராஜாவின் கோபம். நீதிமான் அவன் துன்மார்க்கத்துக்கு விரோதமாக கோபப்படுவார், அவன் நீதியின் மேலே அவன் நன்மையை செய்வார். நீதிமான்களுக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்வார். மூட நாடிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கத்தை கொடுப்பானா. துன்மார்க்கன் மிகுந்த மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. யார்? துன்மார்க்கமான மனைவி, தீயவள், அவள் சண்டை ஓயாத ஒழுக்கு. அது எப்படின்னு இருக்குன்னா, இந்த வீட்டில் ஓடு போட்ட வீடு அந்த காலத்தில் இருக்கும். அதில் மேலே மழை பெய்யும்போது என்ன செய்யுமா, தண்ணி அது சொட்டு சொட்டாக விழுந்துடும். மழை வெளியே நின்னதுக்கப்புறமும் அது தண்ணி என்ன செஞ்சிட்ருக்குமா, சொட்டு போட்டே இருக்குமா. அது மனைவியின் சண்டையை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ஓயாத ஒழுக்கம். வீடும் ஆசையும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரமா. புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஏவு. நேற்று வாரம் பார்த்தோம், அவன் நன்மையை கண்டடைகிறான் இருக்கு. இன்றைக்கி நல்ல மனைவி கிடைப்பது கர்த்தர் தான் தரணும். அதனால் இப்போவுமே கல்யாணம் கட்டாதவங்க இந்த கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, இப்போவுமே ஜெபம் பண்ணுங்க, நல்ல புருஷன் வேணும், நல்ல மனைவி வேணும்னு. ஏன்னா காசு பணம் வரும், ஆனால் மனைவியோ உனக்கு ஒரு பார்ட்னர், உன் லைஃப் பார்ட்னரை கர்த்தர் தான் தரணும். ஜெபம் பண்ணு. துன்மார்க்கன் சோம்பலானவன் தூங்குவான். துன்மார்க்கன் அசதியாக இருக்கிறவன், சோம்பேறியாக இருக்கிறவன், வேலை செய்ய மாட்டான், பட்டினியாக இருப்பான். ஆனால் நீதிமான் கட்டளையை காத்துக்கொள்வான், தன் ஆத்துமாவை காத்துக்கொள்வான். துன்மார்க்கன் தன் வழிகளை அவமதிக்கிறவன், அவன் சாவான். அவன் தேவனுடைய கட்டளைகளையும் தன் ஆத்துமாவையும் அதன்படி வசனத்தையும் கை கொள்ளாதவன் அவன் அழிஞ்சு போவான். 17ஆம் வசனம் பாருங்கள், ஏழைக்கு இறங்குகிறவன், அந்த ஊனமுற்றோருக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்குறானா. அப்போ கர்த்தருக்கு கொடுத்ததை கர்த்தர் திரும்ப தருவார். அவனால் திரும்ப உனக்கு தர முடியாது. ஆனால் நீ ஏழைக்கு ஒன்றை செய்வாயானால், திரும்ப செய்ய முடியாதவர்களுக்கு நீ ஏதாவது ஒன்றை செய்தால் கர்த்தரே அதை திரும்ப கொடுப்பாரா. 18ஆம் வசனம் பாருங்கள்,
ஒரு பிள்ளையை வளர்க்குறது, ஒரு 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 ஆளை உருவாக்குவது, நம்பிக்கை இருக்க மட்டும் உன் மகனை சிற்சை செய். அதாவது அவன் நல்லா வந்துருவாங்கும்போது அவனை கொஞ்சம் கடிந்து கொண்டு அவனை கொஞ்சம் திட்டி அவனுக்கு ஒரு அடி தேவைன்னா ஒரு அடியும் போட்டு அவனை சிற்சை செய்து அவனை அப்படி குழந்தரலான்னு பண்ணான். ஆனால் அதான் நமக்கு ஒரே நம்பிக்கை. ஆனால் இதை செய்ய மறுத்தானா அவனை என்ன செஞ்ச நீங்கள் இந்த அவனை சிச்சிக்கலைன்னா அவன் கெட்டு போயிடுவான். அதே சமயம் சிச்சிக்கணும், ஆனால் அவனை கொன்று விடாத. உன் ஆத்மாவை, ஆனால் அவனுக்கு கொல்ல உன் ஆத்மா சிச்சிக்கணும்னு சொல்லி அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவனை ஒரேடியாக என்ன செஞ்சிடாத. அவன் சொன்ன நான் நீதிமானாக இருந்தால் சின்ன சிச்சியில் வளர்ந்துருவான். அவன் துன்மார்க்கனாக இருந்தால் எவ்வளோ சொன்னால் பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு அதுக்காக நீ என்ன செஞ்சிடாத. நீ அவன் தப்பு பண்ணுறதுக்கு காரணமாகி விடாத. உன்னை காத்துக்கொள், நீ அவனை கொண்டு விடாத. என்ன ஒரு நல்ல வார்த்தை இல்லை? மன சிச்சிக்கணும், ஒருத்தனை தண்டிக்கணும், ஒருத்தனை கடிந்து கொள்ளணும். ஆனால் அதே சமயம் ஒருத்தனை இல்லாமல் ஆக்கி விடக்கூடாது. சில ஆட்கள் நான் சிச்சிக்கிறேன், நான் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி ஆளையாக என்ன செஞ்சிடக்கூடாது, காலி பண்ணிடக்கூடாது. அவர்களை உருவாக்குவதற்குத்தான் சிச்சையும், அவளை உருவாக்குவதற்குத்தான் அவன் ஸ்தோத்திரம் தண்டனையும், அவளை உருவாக்குவதற்கும் தான் ஒழுங்கு நடவடிக்கையை தவிர ஒருவரை உருக்குலைப்பதற்கு அல்ல. போட்டு துன்மார்க்கன் கடுங்கோபை, அவன் ஆக்கினைக்கு தப்ப மாட்டான். இந்த கடுங்கோபமாக இருக்கிறவனை நீ அடிக்கடி தப்பு வைக்கிறன்னு வச்சுக்கோங்க. சும்மா டக்குன்னு கோவப்படுறான், ரொம்ப கோவப்படுறான், அவனை ஒரு நேரம் தப்பு வச்சிங்கன்னா அவனை மறுபடியும் தப்பு வைக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் கடுங்கோபப்படுகிற ஆட்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. அவன் துன்மார்க்கன். ஆமாம், அவன் அதுக்கு ஒரு விலையை கொடுக்கணும். நீ அவனை தப்பு வைக்கிறேன்னு சொன்னால் மீண்டும் தப்பு வைக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட ஆட்களை குறித்து ரொம்ப இதாக இருக்குது. அதாவது சில ஆட்களை ஒரு அளவு தான், ஒருத்தர் சிச்சிக்கிறதும் ஒரு அளவு தான். அதுக்கு மேலே நீ அவனை கண்டுக்காத, அவனை சிச்சிக்காத. ஒருவனுக்கு என்ன செய்கிற, ஒருத்தனை தப்பு வைக்க பாரு, ஒரு அளவு தான். அதுக்கு மேலே நீ தப்பு வச்சுன்னா திரும்ப தப்பு வைக்க வேண்டியதாக இருக்கும். அவன் துன்மார்க்கன். துன்மார்க்கனை குறித்து துன்மார்க்கனோடு கூட நீ துன்மார்க்கனை கையாளும் போது ரொம்ப கவனமாக கையாளு. அது உனக்கே ஆபத்தாக கூட முடிய வாய்ப்பு இருக்குது. 20வது வசனம், உன் அந்திய காலத்தில், அதாவது அந்த உன்னுடைய இறுதி நாட்களில் நீ ஞானமாக இருக்கும்படி ஆலோசனை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். ஆமாம், அதான் முக்கியம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிற்கும். நீ நினைக்கிறதெல்லாம் செய்யாத. கர்த்தருடைய வசனம், கர்த்தர்கிட்ட கேளு, இது செய்யலாமான்னு கேளு. நீ நினைக்கிறதெல்லாம் செஞ்சு கடைசியில் மாட்டிக்காத. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்க ஆசையை தவிர நன்மை செய்யணும்னு நினைக்கிற பற்றியா, அதே ரொம்ப நல்லது தான். ஏன்னா இதை வச்சு, இந்த வசனத்தை வச்சு தான் பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம நடப்பதற்கான ஆசையையும் செயலையும் அவர் தருகிறாரா. பொய்யனை பார்க்கணும் தருத்திரன் வாசி. பொய் சொல்லி அதனால் ஒரு பிரச்சனையை தப்பிக்கிறதுக்காக பொய்யை சொல்லிடாத. பொய் சொல்லி காரியத்தை சாதிச்சுக்கலாம், பொய் சொல்லி காரியத்தை நிர்வகிச்சுக்கலாம், ஆனால் பொய் சொல்லி காரியத்தை சமாளிச்சுக்கலாம். ஆனால் கடைசியில் நீ தரித்திரனாக போயிடுவேன், பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவேன். ஏன்னா உன் பொய் மாட்டிக்குவேன். பொய் சொல்லி காரியத்தை நிர்வகிக்கணும்னு பார்க்காத. கர்த்தருக்கு பயப்படுறது ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அணுகாது. அதனால் கர்த்தருக்கு மதித்து கர்த்தருடைய வசனத்தின்படி நட. அதாவது நமக்கு உடனே எல்லாம் வராட்டாலும் கர்த்தர் நமக்கு தீமை வராது. இந்த சோம்பேறி பாருங்கள், களத்தில் கையை வைப்பான், திரும்ப அவன் சாப்பிட மாட்டான். இன்னொரு இடத்துல பார்த்தோம்ல, சோம்பேறி வேட்டையாடினதை கூட என்ன செய்ய மாட்டான், சமைத்து சாப்பிட மாட்டானா சோம்பேறி. அவனுக்கு விருப்பமானது அவன் பாருங்கள், அவன் நிறைய வேலை செய்வான், திறமை இருக்கும், வேலை செய்வான், எந்த வேலையுமே நிறைவு செய்ய மாட்டான். அதுதான் அவனுடைய அர்த்தம். சோம்பேறி ஆரம்பித்த எந்த வேலையும் அவன் அதை பூர்த்தியாகி செய்து முடிக்க மாட்டான். துன்மார்க்க நிறைய வேலையை செய்யணும்னு நினைப்பான், நிறைய விஷயம் அவனுக்கு தெரியும், ஆனால் அவன் என்ன செய்ய மாட்டான், அவன் வேலையை முடிக்க மாட்டான். நம்ம வேலையை பூர்த்தி செய்கிறவர்களாக இருக்க உதவி செய்வாராக. 25வது வசனம், பரியாசக்காரனை அடிக்க, அவன் அடிக்கிற அடியில் பேதை எச்சரிக்கப்படுவானா. புத்திமான கடிந்து கொள்ளுங்க, அவன் அறிவுள்ளவன் ஆவான். 26 பாருங்கள், துன்மார்க்கனை பற்றி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. துன்மார்க்கன் தன் தகப்பனை கொள்ளையடித்து, அப்பாட்டையே திருடி,
தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சையும் அவமானம். அப்பா அம்மாவை கவனிக்காதவன் லட்சையும் அவமானத்தையும் உண்டாக்குவான. அப்போ பெற்றோரை கவனிக்கணுமா? அவர்களுக்கு நாம் உதவி செய்யணுமா? அவர்களை சந்தோஷப்படுத்தணுமா? அவங்கள சரியானபடி நீ நடத்தலைன்னா, அவங்களுடைய காசை நீ எடுத்துக்கிட்ட, ஆனால் அவங்கள நீ சரியானபடி நீ செய்யலைன்னா லட்சை அவமானத்தையும் அவமரியாதையும் தேடிக்கொள்வீங்களா? 27 மகனே, அறிவைத்தரவை விட்டு விலகச் செய்யும் போதனைகளை கேள. சில ஆட்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த நல்ல போதனை கேட்குற இடத்துலேருந்து வெளியே விலகிறாத, வசனத்தை கேட்குற இடத்துலேருந்து போயிடாத. நீ அப்படி செஞ்சேன்னா முட்டாள்தனமான தவறுகளை செஞ்சிட்டே இருப்ப. ஜாக்கிரதையாக இருங்க. 28 பேலியாளின் சாட்சிக்காரன் நியாயத்தை நிந்திக்கிறான். பேலியாள் அவன் துன்மார்க்குடைய வாய் அக்கிரமத்தை விழுங்கும். அக்கிரமம் தான் அவன் சொல்லுவான், தீமையைத்தான் சொல்லுவான். நாம் அப்படி இராதபடி கர்த்தர் கிருபை தருவாராக. 29 துன்மார்க்கன் பரியாசக்காரன், அவனுக்கு தண்டனை தான். துன்மார்க்கன் மூடத்தனமானவன், அவன் முதுக்கு அடியும் ஆயத்தமாக இருக்குதான். நம்ம துன்மார்க்கனாக இராதபடி நீதிமானாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. துன்மார்க்கன் நீதிமானை ஸ்தோத்திரம் அவன் பகைக்கிறான். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் எழும்புகிறான். துன்மார்க்கன் நீதிமான் மேல் பொறாமைப்படுகிறான். துன்மார்க்கன் நீதிமானை குறித்து கோல் சொல்லுகிறான். துன்மார்க்கன் நீதிமானை நிந்திக்கிறான். துன்மார்க்கன் நீதிமானுக்கு தீமையை வருவிக்க பார்க்கிறான். கர்த்தரோ நீதிமானுக்கு துணையாக இருந்து துன்மார்க்கனை கடிந்து கொள்வார். நீங்கள் நீதிமான்களாயிருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. நீதிமொழிகள் 19. இந்த 19ஆவது அதிகாரத்தில் மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்குமா, என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாக தாங்கள் அடையும். அநேக நேரத்தில் நம்ம தப்பு செய்துட்டு நமக்கு ஒரு தண்டனை வரும்போது ஏசப்பாவை நம்ம வந்துக்கிறோம். நம்ம ஆண்டவர் தேடினோமே என்ன பிரயோஜனம்? ஆனால் காரணம் என்ன? அவனுடைய மதியினத்தினால என்ன செய்துடுறாங்க? அவன் தாறுமாறான பாதைக்கு சென்றதுனால வருகிற விளைவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கடுங்கோபி ஆக்கினைக்கு தப்பான்னு பார்க்குறோம். கோபத்தை நம்ம நெகிழ்ந்து விடணும். அன்பையும் சாந்த குணத்தை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. அறிவை விட்டு விலக செய்கிறதான எந்த ஒரு விஷயமும் நம்ம என்ன செய்யக்கூடாது? கேட்டு அதன்படி நடந்து விடக்கூடாது. நம்ம அறிவுனா வேத வசனம் தான் நமக்கு அறிவு தரும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். விகற்பமான காரியங்களை நம்ம தலையிட்டு கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை ஈடுபட்டு விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வாராக. ஏழைக்கு நம்ம என்ன செய்யணுமா? இறங்குனா கர்த்தருக்கு கடன் கொடுக்கணும். அப்போ கர்த்தர் நம்ம திரும்ப அவங்க தருவாங்கன்னு நினைக்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு மறுபடியுமாக கொடுத்ததான அந்த உதவியை கர்த்தர் நமக்கு பன்மடங்காக திருப்பி தருவார். ஜெபம் ஏசப்பா, அந்த நாளிலும் ஆவியானவரே ஸ்தோத்திர ஏசப்பா, நாங்கள் மதிகேடாய் நடந்துட்டு உங்களை நாங்கள் குற்றம் சொல்லாதபடிக்கு அப்பா நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் அமேனப்பா கடுங்கோபி தண்டனைக்கு தப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் கோபமாக எதையாவது செய்து விடாதபடிக்கு எங்களை நீர் காத்துக்கொள்வீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, ஏழைக்கு இறங்கி நாங்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் அப்போ உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தாரும். அப்பா உமக்கு பயந்து ஜீவனுக்கு எதுவான வழியில் நடக்க தேவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அறிவை விட்டு விலகச் செய்கிறதான எந்த ஒரு போதனைக்கு நாங்கள் செவி கொடுத்து விடாதபடிக்கு அப்பா ஜீவனுக்கு எதுவான காரியங்களை நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். அப்பா ஸ்தோத்திர பரியாசக்காரனுக்கும் மூடனுக்கும் தண்டனை உண்டுன்னு பார்க்குறோமே. அப்பா நாங்கள் பரியாசக்காரர்களாக இருந்துடக்கூடாதுப்பா. நாங்கள் முட்டாள்தனமாய் செயல்பட்டு விடக்கூடாது ராஜா. ஞானமாய் செயல்பட உதவி செய்யுங்க கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்பா எல்லாரையும் நேசிக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தந்தரலும். நீரே பொறுப்படுத்திக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.